ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தியார் அவர்களுக்கும் இடையே உள்ள நட்பை பற்றின ஒரு கதை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கோப்பெருஞ்சோழன் அப்படின்ற ஒரு மன்னன் உறையூரை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது அந்த மன்னனும் சிறந்த புலமை படைத்த ஒரு மன்னனும் கூடங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் புலவர்களா இருக்கட்டும், அறிஞர்களா இருக்கட்டும், அவர்கள் மீது பெரும் மதிப்பும் அன்பும் காட்டி அவங்கள அரவணைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான பொன் பொருள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாத்துட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா. அதே வேளையில பாண்டிய நாட்டுல பிசிர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஆந்தையார் அப்படின்ற ஒரு புலவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவரோட பெயர் ஆந்தையார் அப்படின்னு இருந்தாலும் காலப்போக்கில் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் அவரோட ஊரோட பெயரையும் சேர்த்து பிசிராந்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாக புலவர்கள் அப்படின்னாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியவங்க இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க இந்த புலவரும் வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம பிசிராந்தையார் பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, புலவரே, தங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா உங்களை பாக்குறதுக்கு என்னவோ எங்களுக்கு அப்படி தெரியல. ஏன் அப்படின்னா உங்களோட தலையில ஒரு நரைமுடி கூட இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களை பாக்குறதுக்கு இன்னும் இளமையாவே இருக்கு. அதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிசிராந்தியாரை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு பிசிராந்தியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட மனைவி ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியானவங்க. அது மட்டும் இல்லாம எங்க கூட வேலை செய்யக்கூடிய வேலையாட்களும் என்னோட உள்ளம் வஞ்சு செயலை செய்யக்கூடியவங்க. எம்மை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிய மன்னனும் அன்பும் அருளும் அறப்பண்பும் கொண்ட நெஞ்சினை உடையவன். இதுக்கெல்லாம் மேல நான் வாழக்கூடிய இந்த ஊர் சான்றோர் பெருமக்களுடைய ஊராகும். இதனால தாங்க என் தலையில ஒரு நரைமடி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பிசிராந்தியார் சொல்றாரு. கோப்பெருஞ்சோழனுடைய புகழை பத்தி ஒரு முறை மதுரை தமிழ் சங்கத்துல ஒரு புலவர் அரங்கேற்றாரு. சரிங்களா. ரொம்ப புகழ்ந்து பாடி அவரை பத்தின பாடெல்லாம் பாடி அரங்கேற்றிட்டு இருந்திருக்காரு அந்த புலவர். பொதுவா இந்த மாதிரி அரங்கேற்றும் போது அந்த அவையில நிறைய புலவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரிதாங்க பிசிராந்தியாரும் அந்த அவையில இருந்திருக்காங்க. இந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறமோ என்னமோ தெரியல, தன்னறியாமையே சோழ மன்னன் மீது ரொம்ப பெரிய ஒரு நன்மதிப்பு உண்டாயிருது அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, சோழ நாடு போகக்கூடிய புலவர்களா இருப்பாங்க இல்லையா, அந்த புலவர்கள் எல்லாம் சந்திச்சு கோப்பெருஞ்சோழனை பத்தி புகழ்ந்து பாராட்டி அவங்க கிட்ட சொல்லி விடுறாங்க. அந்த புலவர்களும் மன்னன் கிட்ட போய் பிசிராந்தியாருடைய பாராட்டை தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட மன்னனுக்கு மெய் செலுத்து போயிடுதுங்க. ஏன் அப்படின்னா, சோழ நாட்டை சேர்ந்த ஒரு மன்னனை பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு புலவன் பெருமையா பேசுறாரு அப்படின்னு அந்த புலவர் எந்த அளவுக்கு பேதமை பாராட்டாத புலவரா இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பாண்டிய நாட்டுக்கு போவாங்க இல்லைங்களா, இங்க இருந்து சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு போகக்கூடிய புலவர்களை பார்த்து கோப்பெருஞ்சோழன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் பிசிராந்தியாரை கேட்டதா சொல்லுங்க, எனக்கும் அவரை பார்க்கணும்னு போலயே இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதை போய் என்ன பண்றாங்க, பிசிராந்தியார்கிட்ட அந்த புலவர்கள் தெரிவிக்கிறாங்க. பிசிராந்தியார் இவரை பார்க்கணும்னு சொல்ல, பிசிராந்தியார கோப்பெருஞ்சோழன் பார்க்கணும்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காமலே நண்பர்களா ஆயிடுறாங்க. காலப்போக்கில் அது வலுவான நட்பாவும் மாறிடுதுங்க. கோப்பெருஞ்சோழனுக்கு 2 பசங்க இருந்திருக்காங்க. அந்த 2 பசங்களுமே தன்னோட தந்தை மீது பாசமோ இல்ல பற்றுதலோ இல்லாம இருந்திருக்காங்க. சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட தந்தை இல்லைன்னு கேட்டு யாரு என்ன கேட்டாலும் தரக்கூடிய ஒரு உள்ளமுடையவங்க. சரிங்களா. அந்த மாதிரிதாங்க வரக்கூடிய புலவர்களா இருக்கட்டும், அறிஞர்களா இருக்கட்டும், யாரு என்ன இல்லைன்னு கேட்டு வந்தாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவன் கூட சொல்லலாம். சரிங்களா. இந்த மாதிரி பண்ற அவரோட செயல் தன்னோட 2 மகன்களுக்கும் பிடிக்கல. பிற்காலத்துல நம்மளை வறுமைக்கு கொண்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல தன்னோட தந்தை மீதே போர் தொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இது கோப்பெருஞ்சோழனுக்கு தெரிய வருது. தன்னோட மகன்கள் தன்னை எதிர்த்து போர் தொடுக்க போறாங்க அப்படின்ற செய்தியை அறிஞ்சோனே இவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, வளர்த்த கேடாவே மார்பிள பாஞ்சு குத்துறது மாதிரி நாம பெத்து வளர்த்த பாராட்டி சீராட்டி மார்மேல் போட்டு விளையாட வச்சு நம்ம பிள்ளைங்களே நமக்கு எதிராக போர் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல சரி வேற வழியில நம்ம போர் தொடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாரு. போருக்கு ரெடியாகி வெளில போறாங்க.
அந்த சமயத்துல எதிர்த்தாப்புல ஒரு புலவர் வராருங்க. அந்த புலவர் பேரு எய்ச்சியனார் அப்படின்னு ஒரு புலவர். அவரு மன்னரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னா, நீ எவ்வளவு பெரிய தவற செய்ய போற? நீ போர் செய்ய போறது என்ன? உன்னோட எதிரியோடையா, இல்ல உன்னோட சொந்த மகன்களோட? ஒருவேளை இந்த போர்ல நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னாலும் உனக்கு பின்னாடி ஆட்சி செய்ய போறது என்னமோ உன்னோட பசங்க தானே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த போர்ல உன் கூட அவங்க போர் செஞ்சு ஒருவேளை அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் நீ பெற்ற இந்த வெற்றி தான் யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு புலவர் மன்னனை பார்த்து கேட்கிறாரு. உடனே மன்னன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, சரி நம்ம யோசிக்காம இந்த தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பெத்த பசங்களே நமக்கு எதிராக போர் செய்யற அளவுக்கு அப்படி என்னதான் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாகிறாரு. அப்புறம் சில கொஞ்ச நேரத்துல என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நமக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் வாழணுன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்ப என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, பேசாம வடக்கே உயிர் விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாழவே பிடிக்கலன்னு ஒருத்தர் முடிவு செஞ்சுட்டாரு அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாப்பிடாம தூங்காம தண்ணி கூட குடிக்காம கடவுளை நோக்கி தனது மரணத்தை மட்டுமே வேண்டி காத்துட்டு இருப்பாங்களாங்க. அதாவது இந்த மாதிரி வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து உயிர் நீத்தறதுனால அதனாலதான் வடக்கு உயிர் விடல் அப்படின்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல. இந்த மாதிரிதான் வடக்கு போய் உயிர் நீப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முடிவை தான் கோப்பெருஞ்சோழன் என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு தான் வாழ பிடிக்கல, இந்த முடிவை எடுத்துட்டாங்க. அடுத்த அரசாட்சி செய்யறதுக்கு தன்னோட மகன்களை அரியணை ஏற்றணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, மக்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் கூட்டம் கூட்டி தன்னோட அரச பதவியை துறந்து வடக்கிருத்தலுக்காக கிளம்பிடுறாரு. தன்னோட பசங்களை அரியணை ஏற்றிடுறாரு. மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரிங்களா? பொதுவா அந்த மாதிரி மன்னர்கள் வடக்கிருத்தல் முறையை பின்பற்றும் போது அவங்களுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், இல்ல புலவர்களா இருக்கட்டும், இல்ல அறிஞர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரியான இதை பின்பற்றுவாங்களாங்க. சரிங்களா? அதே போலதாங்க இவர் கூட இருக்கக்கூடிய அந்த மன்னர் கூட இருக்கக்கூடிய அறிஞர்கள், புலவர்கள், நண்பர்கள் எல்லாருமே வடக்கிருத்தலுக்காக அவர் கூடயே மன்னர் கூடயே போவாங்க. போய் அதுக்கான ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கவுங்க இடத்துல போய் அமரவும் செஞ்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மன்னர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பன் இஸ்ராந்தியாருக்காக ஒரு இடத்த ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்கன்னா, அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, பார்த்து பழகிய நண்பர்களை வழக்கிருத்தலுக்காக வரமாட்டாங்க. நீங்களும் சரி அவங்களும் சரி ஒருத்தர் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டது கிடையாது. அப்படி இருக்கேல அவங்க எப்படி உங்களை தேடி வருவாருன்னு நீங்க நம்புறீங்க மன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கோப்பெருஞ்சோழன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உறுதியா சொல்றாரு, பார்த்தா என்ன பார்க்காம பழகுனா என்ன, அவன் என்னோட நண்பன், நிச்சயமா வருவான். ஏன் அப்படின்னா, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப துன்பத்துல இருக்கேன் அப்படின்ற போது நிச்சயமா என் நண்பன் எனக்காக இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொல்றாரு. விஸ்ராந்தியாருக்காக ஒரு இடம் ஒதுக்கப்படுது. மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. நாட்கள் பல கிடக்குது. ஒரு நாள் பிசிராந்தியாருக்கு தன்னோட ஒத்த உணர்வால் என்ன தோணுது, உணர்ச்சியால் யோசிக்கிறார். அவருக்கு தோணுது, என்ன தோணுது அப்படின்னா, நம்முடைய நண்பன் வடக்கிருத்தல் முறையை பின்பற்றாரு அப்படின்றது தன்னோட ஒத்த உணர்ச்சியால் புரிஞ்சுக்கிறாரு. பல நாட்கள் கிடக்குது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சோழ நாட்டுக்கு பிசிராந்தியார் வராரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பாக்குறாரு. பார்த்துட்டு பாண்டிய நாட்டுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்றத தெரிவிக்கிறாரு. கோப்பெருஞ்சோழன் வடக்கி இருக்காரு இல்லைங்களா, அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மக்களும் அங்க போய் காட்டுறாங்க. அங்க இருக்கிறது கோப்பெருஞ்சோழன் தன்னுடைய நண்பன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிசிராந்தியார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரை பார்த்து. அது மட்டும் இல்லாம வந்திருக்கிறது தன்னுடைய ஆறுயிர் நண்பனான பிசிராந்தியார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சோழ மன்னனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் கட்டி பிடிச்சு கண்ணீர் ததும்ப அழுகுறாங்க. ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பிசிராந்தியார் என்ன கேக்குறாங்கன்னா, எனக்காக ஒதுக்கப்பட்ட இடம் எதுன்னு கேக்குறாங்க. அதுக்கான இடத்தையும் காட்டுறாங்க. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, வடக்கிருந்து உயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து தன்னோட என்ன பண்றாருன்னா, சாப்பிடாம தூங்காம
தண்ணீர் கூட குடிக்காம தன்னுடைய மரணத்தை நோக்கி கடவுளை வேண்டி 2 பேருமே உயிர் நீத்துடுறாங்க. சரிங்களா? இதுதான், அவ்வளவுதாங்க. என்னன்னா இந்த மாதிரி தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமலே நண்பர்களாகி தன்னோட ஒத்த உணர்வால் தன்னோட நண்பன் உயிர் நீக்க போறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நண்பனுக்காக அங்கிருந்து இங்க நம்மளோட பிசிராந்தியா உயிர் நீத்திருக்காங்க.